பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இணைந்த தாவேக அமைச்சர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து புகார்களில் சிக்கும் 4 அமைச்சர்கள் இந்த லிஸ்டில் இருப்பதாகவும் அதில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் என்றும் தகவல் வெளியாகி இருப்பதால் தாவேக அமைச்சர்களிடையே பரபரப்பு நிலவுகிறது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சியை பிடித்தது. முதல்வராக விஜய் பதவியேற்றார். அவரது கேபினெட்டில் விஜயுடன் சேர்த்து 35 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். இதில் செங்கோட்டையனை தவிர அனைவருமே முதல் முறை அமைச்சர்களாவார். இதனால் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து உளவுத்துறை மூலமாக தகவல்களை முதல்வர் விஜய் பெற்று வருவதாகவும் சரியாக செயல்படாவிட்டால் அவர்கள் பதவியை பறிக்கவும் முதல்வர் விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சர்கள் தவறு செய்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும், தெரிந்தவர் தெரியாதவர் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று எச்சரித்திருந்தார். இந்த சூழலில் அமைச்சர்கள் சிலர் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் நிலையில் கேபினெட்டில் சில அதிரடி மாற்றங்களை செய்ய முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து செப்டம்பருக்கு பிறகு கேபினெட்டில் மாற்றம் செய்ய இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் ஆகியோரின் பதவி பறிக்கப்படலாம் என்றும் கோட்டை வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. விஜய் தமிழன் பார்த்திபன், விஸ்வநாதன், ஜெகதீஸ்வரி ஆகியோரின் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்தாலும் அவர்கள் மீது தொடர்ந்து புகார் எழுந்து வருவதாலும் விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்டியலில் அமைச்சர்கள் கீர்த்தனா, கமலி ஆகியோரும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோரின் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நிர்வாக செயல்பாடுகள், துறை சார்ந்த செயல்பாடுகளை வைத்து தாவேக அமைச்சர்களின் இலாக்காவை மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையை விட முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சமூக நீதித்துறை அமைச்சராக உள்ள வன்னியரசுக்கு முக்கியமான துறை ஒதுக்கப்படலாம் என்றும், எனினும் விஜய் வசமே இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பட்ஜெட்டுக்கு பிறகு கேபினெட் மாற்றம் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படும். அதே நேரத்தில் இடைத்தேர்தலுக்கு பிறகும் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து வந்த விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமரவேல் ஆகியோரும் கேபினெட்டில் இடம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை 6 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். காலியாக உள்ள அந்த தொகுதிகளுக்கு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனினும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இடைத்தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்பது கேள்விக்குறியாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்த பல நிர்வாகிகளும் அவர்களின் தொண்டர்கள் என்று அவர்களின் ஆதரவாளர்கள், ஏன் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கே அங்கு இன்னும் முக்கிய பதவிகளோ பொறுப்போ எதுவும் கிடைக்கவில்லை. அது போதாக்குறையாக தாவேகாவிற்காகவே செயல்பட்டு வரும் அடிமட்ட தொண்டர்களும் கைவிடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கொளத்தூரில் வெற்றி பெற்ற வி.எஸ். பாபுவிற்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்ற ஒரு விவகாரம் போதாகரமாக வெடித்த நிலையில் அவரும் நிறைய இடங்களில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திவிட்டார். அது மட்டுமின்றி ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட தாவேகாவிலிருந்து எங்களுக்கு மரியாதையும் இல்லை, பதவியும் இல்லை, ஏன் நாங்கள் எங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வருவதும், தாவேகாவில் பதவி கிடைக்கவில்லை என்று திமுகவிற்கு தாவுவதும் என்பதே வழக்கமாக ஒரு செயலாக மாறிவிட்டது. இந்த நிலையில் தாவேகாவிலிருந்து நீக்கப்பட இருப்பதாக கூறிய அந்த 4 அமைச்சர்களும் தற்போது
திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அந்த 4 அமைச்சர்களும் மிகவும் அதிருப்தியில் இருப்பதாகவும், எங்களை ஏன் விஜய் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் மீது அந்த 4 அமைச்சர்களும் உச்சகட்ட கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜயை பதவியிலிருந்து நீக்குவதற்கு முன்பாக தங்களுடைய பதவியை தாங்களாகவே ராஜினாமா செய்துவிட்டு அந்த 4 அமைச்சர்களும் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இன்றோ அல்லது நாளையோ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அவர்கள் அனைவரும் திமுகவில் இணைவது தற்போது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் 6 இடைத்தேர்தலுக்கு பதிலாக இன்னும் எத்தனை இடங்களில் இடைத்தேர்தல் நடக்கப் போகிறதோ என்று பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே தாவேகாவிலிருந்து திமுகவிற்கு 100க்கும் மேற்பட்டோர் இணைந்துவிட்டனர். இப்படி அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய பதவியை மொத்தமாக ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவது என்பது அவ்வளவு லேசான காரியமில்லை. இது தாவேகாவிற்கு உச்சகட்ட தலைவலியையும் அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று பலரும் கூறி வருகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கப் போகிறது என்பதால் தற்போது முதல்வர் விஜய் என்ன செய்ய போகிறார், அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று தற்போது அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி இன்னும் தாவேகாவிலிருந்து பலரும் திமுகவிற்குத்தான் வரப்போகிறார்கள் என்று இது போதாக்குறையாக மேலும் பல அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்றும், அதிமுகவிலிருந்து வந்த அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் திமுகவிற்குத்தான் தாவப் போகிறார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த செய்தி தாவேகாவினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு புறமோ இவர்கள் இணைந்தது சரிதான், எங்களுக்கே இங்கு பதவி இல்லை, எதற்காக நேரத்தை இவர்கள் வீணடிக்க வேண்டும் என்று தாவேகாவிலேயே பல குரல்கள் எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அதிமுகவை கலைத்த பாவம்தான் தற்போது முதல்வர் விஜய்க்கு திரும்புகிறது என்றும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நேர்ந்ததோ அதே போல்தான் முதல்வர் விஜய்க்கும் நடக்கப் போகிறது என்று பலரும் கூறி வருகின்றனர். அதாவது தாவேகாவிலிருந்து திமுகவிற்கு இணைய போகிறார்கள் என்பதை பலரும் சூசகமாகவே சொல்லி வருகின்றனர். அது மட்டுமின்றி முதல்வர் விஜய் இந்த சூழலை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.